வணக்கம். சிறைக்கு செல்லும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்பொழுது கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றம் செய்து முடித்துவிட்டது. கடந்த ஆட்சியில் அதிமுகவின் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டார். மேலும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து ஜாமீனும் பெற்று மேலும் ஆதாரங்கள் அனைத்தை சிலவற்றையும் அளித்துவிட்டார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துள்ளார். எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நாளை காலை 10:30 மணி அளவில் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களும் அவரது மனைவியும் கூண்டோடு கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள். காரணம், அனைத்து ஆதாரங்களும் இவர்களுக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தயார் செய்ததாகவும் தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே இவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த அதிமுக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு சுக்குநூறாக உடைந்துவிட்டது. மீண்டும் முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் மக்கள் மத்தியில் அதிமுகவின் பெயர் மிக மிக மோசமாக மாறிவிடும். தற்பொழுது எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர், KP பழனிசாமி இன்னும் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் ஆஜராக உள்ள நிலையில் கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டுவிட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் அதிமுக என்ற பெரிய கட்சி இல்லாமல் போகிவிடும். காரணம், அவ்வளவு ஊழல்களை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்களிலே விரலை விட்டு ஆட்டும் இடமாக விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் குட்கா ஊழலை செய்திருந்தார். தற்பொழுது பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் மத்தியில் மீண்டும் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் கூண்டோடு அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களையும் முதலாவதாக கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழக்கில் இருந்து இவர்கள் தப்பிக்கிறார்களா அல்லது எம்பி மற்றும் எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்களுக்கு சரியான தண்டனையை வழங்குகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.